அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்ததோ அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அட்வான்டேஜாக இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லை, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, சினிமாக்காரங்க சப்போர்ட், இவங்களே கிளப்பி விட்டு நடத்த போராட்டத்துக்கு இவங்க கொடுத்த ஆதரவு, இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச நிறைய பொய்யான தேர்தல் வாக்குறுதிகள். அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா போராட்டத்துக்கும் போயிட்டு உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும்னு சத்தியம் பண்ணார். பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லி இவங்க வாங்கின கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ், இது எல்லாத்த விட ஸ்ட்ராங்கான கூட்டணி. அறிவாலயத்தில் நிற்கிறது கூட இடம் இல்லாமல் அவ்வளோ கட்சி கூட்டணியில் எலெக்ஷன் அன்னைக்கு விஜய் அவர்கள் சைக்கிளில் வந்து ஓட்டு போடுறாரு. அதை மீடியா எப்படி பப்ளிஷ் பண்ணுதுன்னா, கருப்பு சிகப்பு நிறத்திலான சைக்கிளில் வந்து விஜய் அவர்கள் வாக்கு செலுத்தினார் அப்படின்னு டிஎம்கேக்கு ஃபேவராக விஜய் இருக்க மாதிரி நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க மீடியா. அதை விஜய் வந்து மறுக்கலை. இதை பார்த்துட்டு பாதி விஜய் ஃபேன்ஸ் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டான். இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் அதிமுக சார்பாக எலெக்ஷன் ஒர்க் பூத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு வேல்முருகன் அவர்கள் சைக்கிளில் பூத் விசிட் பண்ண வர்றாரு. ஃபுல் மீடியா சப்போர்ட். இது எல்லாத்தையுமே தாண்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 3% தான். அதிமுக 33%, திராவிட முன்னேற்ற கழகம் 36%. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம வாங்கின ஓட்டு எல்லாமே நீ அடித்தாலும் மிதித்தாலும் உதைச்சாலும் நான் அதிமுகவுக்கு தான் போடுவேன், எனக்கு எடப்பாடியாரோட ஆட்சி பிடிச்சிருக்கு, அதனால் நான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு வாங்கின ஓட்டு. இது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கை வைக்க முடியாது, அசைக்க முடியாது. இப்போது தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் யாருடைய ஓட்டை வாங்க போகிறாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் கை வைக்க போகிறது 7% கிறிஸ்டின்ஸோட ஓட்டு. செகண்டாக கமல் போன எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாரோ அந்த ஓட்டு ஃபுல்லாக இந்த டைம் விஜய்க்கு வந்துடும். தேர்டாக சீமான் அவர்கள் நகர்ப்புறத்தில் வாங்கின ஓட்டை விஜய் இந்த சைடு வாங்கிப்பார். நான்காவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பெரும்பாலான இளைஞர்களோட ஓட்டு இந்த வாட்டி விஜய் வாங்கிப்பார். ஐந்தாவதாக தமிழ்நாட்டில் நடந்த எந்த தொழிலாளர் போராட்டத்துக்கும் அரசியல் ரீதியாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுக்கல. அதனால் பாதி தொழிலாளர்கள் விஜய் அவர்களுக்கு வாக்கு போடவும், பாதி தொழிலாளர்கள் அதிமுகவுக்கு வாக்கு போடவும் சான்ஸ் இருக்குது. ஆறாவதாக ஆட்சி இல்லாத போது கோபேக் மோடி, ஆட்சி இருக்கும்போது வெல்கம் மோடி ஸ்டாண்ட்னால முஸ்லீம்ஸோட பாதி ஓட் விஜய் அவர்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லாஜிக் படி பார்த்தா விஜய் அவர்கள் வாங்க போகிற வாக்குக்கும் அதிமுகவோட ஓட்டு வங்கிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. விஜய் அவர்கள் 8லிருந்து 9% வரை திராவிட முன்னேற்ற கழகம் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய ஓட்டுகளையே பிரிக்கிறார். அஇஅதிமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு வங்கியை தக்க வைத்தாலே மிக எளிதாக ஆட்சியை பிடித்துவிடும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்லாட்சி மலர்ந்திட மீண்டும் எடப்பாடியார் அவர்களை முதல்வராக்குவோம். நன்றி, வணக்கம்.